வணக்கம் வியூவர்ஸ். முள்ளங்கி தக்காளி குருமா இது கிட்டத்தட்ட மட்டன் குருமா போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2 பச்சை மிளகாய் குறுக்காக கட் பண்ணது அது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாகவும் இருக்கணும், ஒரு பக்கம் செவந்தும் வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வதங்கினப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம், அதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனையும் நல்லா போகணும். பச்சை வாசனை நல்லா போனப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது முள்ளங்கி தக்காளி குருமாங்கிறதால தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இல்லை நான் 3 தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கும் போது இந்த தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முள்ளங்கி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போ அந்த கலவையும் தக்காளி கலவையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் இறங்கும். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கிறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெறும் மிளகாத்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துடுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 3 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. அரை மூடி தேங்காவோட கொஞ்சம் பொட்டுக்கடலை வச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ வச்சு மசாலா பேஸ்ட் மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கி தக்காளி கலவை நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சு விட்டா மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கலந்தா மாதிரி வந்துடும். ஒரு கொதிக்க விடுங்க. அதோடு அந்த கொதிக்கும் போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவை கொஞ்சம் கொதிக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தப்புறம் நிறைய கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வந்த உடனேயே கொதிக்க விட்டாலே போதும். இப்போ திக்னஸ் வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறோம். கொஞ்சம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கிற காரம் மசாலாவோட சேர்த்து இந்த கரம் மசாலாவும் சேர்ந்து உண்மையாகவே இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி பூரி சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நம்ம எப்பயாவது நான்வெஜ் சாப்பிடாதப்போ இது நம்மள ரொம்ப ஒரு மாதிரி நான்வெஜ் குழம்பு மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.